நைட்லாம் வந்து வெள்ளிக்கிழமை இப்படி தான் இருக்கும் நண்பர்களே. இப்போ வந்து எங்கே நிற்க, நான் வந்து ஹோட்டலில் நிற்க. நம்ம ஊரில் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இப்போ 5:30 இருக்கும். நான் இப்போ தான் தூங்கவே போகிறேன், இப்போ தான் வேலை முடிச்சுட்டு. நண்பர்களே, வெள்ளிக்கிழமை வந்து நைட்டு வேலை ஆரம்பிச்சாச்சு. இது வந்து நான் அப்பவுமே அப்லோட் பண்ண வீடியோட அடுத்த பாகம் தான் இது. இப்போ நான் எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வந்து என் வீட்டில் என் மாமா வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு கம்பல்சரியாக போயிடுவாங்க. சரிங்களா, எல்லா வாரம் வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா டைம் பக்கத்தில் ஒரு 6:30 ஆச்சு. இந்த டைமுக்கு வந்து கரெக்டாக போயிடுவாங்க. யானு கேட்டினா வந்து பக்கம் தான் அவங்க என் ரூமில் வந்து அவங்க அப்பா வீடு வந்து ரொம்ப கிட்ட. நான் ஃபஸ்ட்டு காரை நிப்பாட்டிட்டு வரும்னு சொல்லுங்கள். காரை ஒதுக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கலாம், அதான் நல்லது. சரிங்களா, ஓகே ஒதுக்கிட்டாச்சு. அவங்க அப்பா வீடு வந்து ரொம்ப கிட்ட. என் ரூமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அவ்வளோ தான் வரும், ட்ராவல் வரும். அவங்க விட்டுங்களா. அப்புறம் வந்து அவங்க வந்து ரிட்டன் எப்போ வருவாங்கன்னா ஒரு 1:30 to 2 மணிக்கெல்லாம் எதிர்பார்க்கலாம். 1:30 to 2:30 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா இவங்களுக்கு வந்து நைட்டு தான் வந்து பகல் மாதிரி, பகல் வந்து நைட்டு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் நார்மலாக அப்படி தானே, வெள்ளிக்கிழமை வந்து கம்பல்சரி அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தங்கச்சி இவங்க அக்கா எல்லாம் சேர்ந்து இங்கே வந்துடுவாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு அப்படி இங்கேருந்து காவா கீவா போட்டு குடிக்கிறது, சாப்பிடுறது, இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் அவங்களோட வெள்ளிக்கிழமை அவங்களுடைய நாள். அது என் வீட்டில் அப்படி தான் நான் போகும். மற்றவங்க வீட்லேயும் இப்படி தான் இருக்கும், தெரியாது. ஓகேங்களா, அதனால நம்ம அன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அவங்கள விட்டுட்டு இப்போ அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூமு தான் போயிட்டுருக்கேன். நான் அவங்க சொல்லிக்காங்க வேறு எங்கேயும் போகாத, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத பொண்ணுங்க வந்து வெளியே போகும் அப்படின்ட்டு. அதனால் வந்து போகணும் அப்படின்னு டியூட்டி கண்டிப்பாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து டியூட்டி எப்படி போகணும் பார்க்கலாம், வேலைகள். சரிங்களா, இப்போ நான் கரெக்டாக 6:30 ஆரம்பிச்சிக்க வேலை. இந்த வேலை வந்து நான் எப்போ தூங்க போகிறேன்னா இனி எப்படி பாருங்க ஒரு 2:30 கண்டிப்பாக ஆகும். இப்போ ரூம் போயிட்டோம்ங்களா, ரூம் போயிட்டு வந்து பொண்ணுங்க வந்து எங்கேயும் வெளியே போகுது போல். சரி, அப்போ அவங்கள கூப்பிட்டு போக வேண்டிய கண்டிப்பாக இருக்கும், வேலைகள் இருக்கும். அவங்க இன்றைக்கி வந்து எப்படின்னு டைம் ஆகும் நான் தூங்குறதுக்கு. நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். அதனால தான் வந்து எனக்கு தெரியும் முதல்ல வந்து நான் வீடியோ வந்து ஒரு பாகம் எடுத்தோம்னா அப்புறம் வந்து செகண்ட் பாகம் வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து டே ரொம்ப லென்த்தாக போகும். அதுக்காக நான் வந்து அப்படி எடுத்து போட்டேன், டே 1 டே 2ன்ட்டு. சரிங்களா, அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். அப்படி சேனலுக்கு வந்து புதுசாக ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா நண்பர்களே, காலையிலே பார்த்துருப்பீங்க ரோடு வந்து எப்படி கிடந்து, இந்த ஊர் எப்படி அனாமத்தமாக கிடந்துன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்களா எல்லா கடையும் ஓப்பன் ஆயாச்சு. ஓப்பன் இப்போ ஆகல, மத்தியானமே கடை ஓப்பன் ஆயிரும். இவங்களுக்கு அப்படி தான் காலையிலேருந்து இப்போ காலையில் தூங்குவாங்களா, சரி காலையில் இல்லை நார்மலாக தூங்கி முழிக்கிறது வந்து ஒரு 11 மணிங்களா. அப்புறம் வந்து இவங்க சலா முடியும் 11 மணிக்கு தான். அந்த வெள்ளிக்கிழமை சலா வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து கோயிலெலாம் போகலாம், வெள்ளிக்கிழமைனா நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும்ல. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமைனா சலா வந்து ரொம்ப முக்கியம், மத்தியானம் சலா. அது முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வந்து எப்பவும் போல் சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஆட்களை நினச்சிவாங்க வெளியே சுற்றி ஆரம்பிச்சிடுவாங்க. நைட்லாம் வந்து வெள்ளிக்கிழமை இப்படி தான் இருக்கும் நண்பர்களே. இந்த ஓட்டம், இந்த வண்டி இவ்வளோ வண்டி நிற்குமா, இந்த க்ரௌடு எப்போ காலியாகும்னா எப்படி பார்த்தாலும் நைட்டு ஒரு 3 மணி இப்போ 3:30 வரைக்கும் அது வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் அந்த மாதிரி ரோடு இங்கே எந்த சிக்னல்லையுமே டிராஃபிக்காக அந்த சிக்னலில் வண்டி நிற்கும். எல்லா ரோடுகள்லையும் வந்து ஆட்கள் போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எல்லா மாலு, எல்லா கடை, அப்புறம் இன்றைக்கி வந்து ஃபுட் டெலிவரி எடுக்கிற டெலிவரி பாய்ஸ் எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவ்வளோ பிஸியாக இருக்கும் சவுதி அரேபியாவே. ஓகே, நான் இனி நேராக இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அடுத்த வேலை இருக்குது. இந்த பொண்ணுங்க எங்கேயாச்சும் வெளியே போகாமல் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம இப்போ இந்த டைம் வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது கைஸ் எங்கே போகிறாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒன்று எங்கேயாச்சும் வெளியே போவாங்க, ஏதாச்சும் மால் போவாங்க, இல்லை வந்து ஏதாவது காஃபி தான் போவாங்க. அப்படி எங்கேனாலும் போவாங்க. நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க நான் இங்கே தான் போகிறாங்க தான் போகிறேன்ட்டு. அது டைமுக்கு வெளியே வான்னு சொல்லுவாங்க, லொக்கேஷன் வரோம் நம்ம பார்த்து, அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம இங்கே தான் போகிறோம் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நம்ம வந்து ஒரு சின்ன கணிப்பு வைக்கலாம். ஒன்று மால் போவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு காஃபி தான் போவாங்க. மற்றபடி எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல தான் எங்கேயாச்சும் போவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆஃபர்லாம் போடுவாங்க வெள்ளிக்கிழமை. ஆஃபர் இருக்குமோ இல்லை தெரியல. ஆனால் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷல் இவங்களுக்கு, நமக்கு சண்டே மாதிரி இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை. அதில் வந்து எங்கேயாச்சும் போவாங்க. நம்ம வந்து எங்கே போகிறோமோ இல்லை நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணலாம். நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சரிங்களா, ஓகே. இப்படி தான் இருக்கும் கைஸ் வெள்ளிக்கிழமைனா வந்து ஒரு ஹவுஸ் ரோடு வேலை இப்படி தான் இருக்கும். நீங்கள் பகலில் பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து 1:30 வேலை வந்து அதுக்கப்புறம் போய் வேலைகள் கிடையாது. திரும்ப நைட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய கதி. ஓகேங்களா, பார்க்கலாம், வெயிட் இந்த பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்தெந்த நடக்க போகுன்ட்டு. நான் எங்கெல்லாம் போகிறேன்னா எல்லாத்தையும் நான் விடாமல் சேனல் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் நண்பர்களே, இப்போ வந்து எங்கே நிற்க, நான் வந்து ஹோட்டலில் நிற்க. நண்பர்களே, இப்போ வந்து எங்கே போய்ட்டுருக்கேன்னா வந்து
அவரோட கேப்பில் வந்து ஒரு டீ போடான்னு சொல்லிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு டீ வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஃபைனல் நண்பர்களே, என் வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி எல்லோரும் தெருவுக்கெல்லாம் பார்த்து தான் போனோம். எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க அங்கே இங்கே. அதான் நண்பர்களே என்னோடய ஏரியா. காரை போட்டு நீங்கள் ரூமுக்குள்ளே போண்டி தான் போயிட்டு நம்ம வந்து அடுத்த வீட்டை கண்டிப்பாக போடுவோம். நண்பர்களே சொன்ன மாதிரி வந்து 2வது வேலை வந்து ஆரம்பிச்சாச்சு. அந்த பொண்ணுங்க வந்து வெளியே போகணும்னு சொன்னாங்களா, இந்த லொக்கேஷன் தான் ஆள் வந்திருக்கு. இது ஒரு கஃபே தான், அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், கஃபே தான். இங்கே தான் ஆள் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பார்க்கிங் போர்டுக்குள்ளே வெளியே பார்க்கலாம் நண்பர்களே. முதல்ல ஃபோனை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல விட்டுட்டு. பார்க்கிங் வந்து பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, பேக்லேயும் பார்க்கிங் இல்லை. அப்படியே இந்த இடத்த நம்ம ஒரு ரவுண்ட் அடித்து கறங்கி வரலாம். நைட் ஆகிட்டுனாலே அவ்வளோதான் முடிஞ்சு. வெள்ளிக்கிழமை வந்து மட்டும் பகல் மட்டும்தான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது இந்த ஊர். நைட் ஆகிட்டு அதுவும் மதியானம் மேலே ஆகிட்டுனா அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க இடத்துக்கு போக ஆரம்பிச்சுவாங்க. அவங்கவுங்க இடத்துக்குன்னா அவங்க வேலையை போக ஆரம்பிச்சுவாங்க. இப்போ இந்த பொண்ணு வர்றதுக்கு வந்து 1 hour ஆகுமா? அதான் வந்து பார்க்கிங்கில் நிற்கிறியா? இது என்ன கேமரா லைட்லாம் ஒரு மாதிரி தின்ஸாக தெரியுது. ஓகே, இப்போ ரைட்டு. அவங்க வரதுக்கு, இந்த பொண்ணு வந்து வரதுக்கு வந்து ஒரு 1 hour ஆகும்னு சொல்லிச்சு. நீ நிற்கிறனா இல்லை வீட்டு போகிறனா போய்க்க, உன்னோட விருப்பம்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து 1 hour தானே இங்கே வெயிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பார்க் கைஸ். இங்கே அப்போ சொல்லுதுங்களா, முக்கு இங்கே வந்து பார்க் இருக்கும் நிறைய. இவங்களுக்கு வந்து டைம் பாஸே வந்து எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து டைம் பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் இருந்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் இல்லை, நமக்கு வந்து கோயில் கூட இல்லைனா வந்து ஏதாச்சும் கல்யாணம் வீட்டில் நடந்துட்டு இருக்கோம். அப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஊரில் தான் அதிக ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். எப்பவுமே ஏதாவது நடந்துருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. இவங்களுக்கு வந்து பெரிய ஃபங்க்ஷனாக ரம்ஜான் மட்டும்தான். அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து இவங்க வந்து நம்மளே மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். நம்ம ஊரில் எப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படி இப்படின்னு நம்ம ஊரில் நிறைய ஃபங்க்ஷன் வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து என்டர்டைமே வந்து நமக்கு அதில் நமக்கு வந்து நேரம் போக்கு வந்து சினிமா இருக்குது. நம்ம வந்து சினிமா பார்க்க போவாங்க தேட்டருக்கு. இவங்க அந்த மாதிரிலாம் வந்து போக மாட்டாங்க. சினிமா பார்க்க போகிறது அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. இவங்க அப்படி இருப்பாங்க, இந்த வீட்டில் இருப்பாங்க. எங்கேயாச்சும் இந்த வீக்கெண்ட் ஆன மாட்டோம். இந்த மாதிரி எங்கேயாச்சும் காஃபி ஷாப், இந்த மாதிரி மால், இந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்து சுற்றுறது தான் இவங்க வேலை. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ பார்க்கிங் ஒரு வண்டி போக கைஸ் பேக்கில், அதில் பார்க்கிங் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு திரும்ப நம்ம வந்து ஏதாச்சும் வேலைகள் இருந்தால் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வேலை இருக்கும். ஏன்னா மாமா வந்து கூட போகணும். அவங்க வரைக்கும் இப்படியா 2 மணி 2:30 கண்டிப்பாக ஆகும். அந்த டைம் பார்க்கலாம். இல்லை அந்த கேப்பில் வச்சு வேலைன்னா நம்ம வந்து அப்போ பார்க்கலாம். ஓகேங்களா நண்பர்களே? டைம் வந்து கரெக்டாக 11:45 ஆச்சு. ஏன்னு சொல்லி அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட்டாக டியூட்டி போயிருந்தேன்ல, நீங்கள் பார்த்துருந்தீங்களா, ஒரு 1 hour தான் பார்க்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இப்போ தான் வாரேன் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு வந்து பார்க்கிங் போக வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. பக்கம்தான், ரொம்ப கிட்ட தான் இந்த லொக்கேஷன். நான் வீட்டுக்கு வந்து ரூமுக்கு வந்திருக்கலாம், ஆனால் வந்து வரல. சவுத்த பார்க்கிங் போட்டு வந்து இருந்துக்கலான்னு சொல்லி 1 hour தான் இருந்தேன். ஆனால் 2 மணிக்கு ஆகிப்போச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போர்லாம் அடிக்கல, படம் பார்த்துருந்தேன். இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. ஏன் நண்பர்களே, நம்ம வந்து கொஞ்ச நேரம் என்ன வேலை முடியல, 11:30 தான் ஆச்சு. எனக்கு வேலை முடிய எப்படியும் 2 மணி எனக்கு ஆகும், 2:30 கண்டிப்பாக ஆகும். ஏன்னா ஆள் வெளியே இருக்குது. ஏன்னா என் மேடம் வீட்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சில டைம் வந்து மாமா போய் கூட போயிடுவாங்க. அவங்க மேடம் இல்லை, நான் ஏர்போர்ட் வர போகணும்னு நினச்சேன். ஆனால் ஏர்போர்ட்டுக்கு இன்னைக்கு போகல, நாளைக்கு தான் போகணும் போல மேடத்தை கூப்பிட்றதுக்கு. அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் இந்த டியூட்டியில் வந்து அவங்க பார்த்துருவாங்க. அவங்க அம்மா போய் கூட பிறக்கலாம். அன்டைம் ஆச்சுன்னா அவங்களே போய் மேக்ஸிமம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் எழுத காரணத்தில் அதான் போய் கூடணும். அதனால் வந்து எப்படியும் டியூட்டி முடியல, கண்டிப்பாக டியூட்டி இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்த கிளிப் நம்ம வந்து அடுத்த நான் வீட்டில் போகும்போது நான் வந்து சேனல் அப்டேட் பண்ணேன். ஓகேங்களா நண்பர்களே? டைம் பாருங்கள், கரெக்டாக 2:39. நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு இப்போ லாஸ்ட்டு வேலை போயிட்டுருக்கேன். எங்கன்னா மாமாவை கொண்டு விட்டுருந்தால அவங்க அப்பா வீட்டில், அவங்கள போய் கூப்பிடுறதுக்கு போயிட்டுருக்கேன் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை ஆனால் நமக்கு இதான் நிலைமை. இவ்வளோ நேரம் நம்ம முடிச்சுக்கணும். காலைல வந்து எப்போ முடிச்சேன்னா வந்து காலைல முடிக்கல, மதியம் தான் முடித்தேன். ஆனால் வந்து நைட்டு வேலை முடிய டைம் ஆகி போச்சு. வேலைலாம் அதிகம்லாம் இல்லை. மற்றதில் இன்றைக்கி வந்து நீங்கள் மதியானம் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில், அதாவது பாகம் 1 பார்த்துருப்பீங்க. இது பாகம் 2 தான். பாகம் 1 வந்து ஒரு வேலை இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த பார்ட் 2 வந்து இது 2வது மாமா வந்து வெளியே போச்சு. அப்புறம் வந்து அவங்க பொண்ணு வந்து ஒரு கெஃபே போச்சு.
அவ்வளோதான் வேலை, வேறு பெரிய லெவலில் வேலை இல்லை. ஆனால் வந்து மாமாவை வந்து வரதான் டைம் ஆகும். பொண்ணுங்க மேக்ஸிமம் வெளியே போனால் ஒரு 12:30 வீட்டுக்கு வந்துடும். அவங்க அம்மா தான் வந்து போனால் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா வீட்டு போவாங்களா, அங்கே வந்து அவங்க தங்கச்சி அவங்க ஃபேமிலியே இருக்கும். அப்போ அவங்க வந்து அங்கே பார்ட்டி கிட்டலாம் கொண்டாடிட்டு முடியக்கு இந்த டைம் ஆயிரும். இது இன்றைக்கி தான் மட்டன் கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி மட்டன் கிடையாது, எல்லா வாரமும் இவங்க அப்படி தான். வெள்ளிக்கிழமை மட்டும் அவங்க அப்பா வீட்டு போயிடுவாங்க. ஆனால் திரும்ப வரதுக்கு வந்து 2:45 பார்த்தீங்களா, அந்த டைம் ஆகும். நம்ம என்ன செய்யணும், அது வரைக்கும் தூங்காமல் முழிச்சிருக்கணும். அதுதான் ஒரு கடுப்பாக இருக்கும். இப்போ கூடல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நமக்கு தெரியாது, ஃபோனே பார்த்து அப்படியே இருக்கணும் நண்பர்களே. அதுதான் நமக்கு கடுப்பாக இருக்கும். எவ்வளோ தான் ஃபோன் பார்க்க முடியும், போர் அடிச்சிடும் நண்பர்களே. டைம் கரெக்டாக 3 மணி. இப்போ தான் நான் வந்து டியூட்டியை முடிச்சுட்டு யாருக்கும் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, ஒரு வழியாக வந்து வெள்ளிக்கிழமை டியூட்டியை முடிச்சாச்சு. தேடி போய் படுத்து வர வேண்டியதான். சரி, நம்ம வீடியோ எடுக்க போகிற முடியாது, எனக்கு வேலையும் இல்லை. பாய் எல்லாம் போய் தூங்குங்க. நம்ம ஊரில் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இப்போ 5:30 இருக்கும். நான் இப்போ தான் தூங்கவே போகிறேன். இப்போ தான் வேலை முடிச்சுட்டு தூங்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ முடிஞ்சு போச்சு. இனி வேலை இருக்காது, இனி வேலை இருந்தாலும் போக மாட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லோரும் சேஃபாக படுத்து வரங்க. நீங்கள் தான் தூங்கியிருப்பீங்க, நான் இப்போ தான் தூங்கவே போகிறேன். பாய். நீங்களாம் இப்போ எழும்பியிருப்பீங்க, சாரி. நான் இப்போ தான் தூங்கவே போகிறேன். பாய்.